ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகான்ஸ்ரீ கிச்சன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னத்து எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு பார்க்கலாங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். இது வந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறோமே அதே மாதிரி கூட்டி வச்சுட்டு தாளித்து நல்ல குழம்பு கொதித்த பிறகாடி பாருங்கள், முட்டையை இந்த மாதிரி பொத்து ஊற்றி வச்சுருக்கோம். இப்படி முழுசாக பொத்து ஊற்றி வச்சுருக்கோம். இதுக்கு முழுசாக கத்திரிக்காய் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பேலன்ஸ் குழம்பு இருந்துச்சுன்னா இட்லி, ஆப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்குதுங்க. காலையில் டிஃபனுக்கு இந்த குழம்பு யூஸ் பண்ணி பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பாலக்கீரை வாங்கி சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி வச்சுருக்கோங்க. இந்த கூட்டு வந்து எல்லா கீரையும் மோஸ்ட்லி நாங்கள் விலைக்கு கீரையே வாங்க மாட்டோம். அகத்திக்கீரையிலேருந்து தண்டங்கீரை, அகத்திக்கீரை, மணத்தக்காளி கீரை, குப்பைக்கீரை எல்லாமே தோப்புக்குள்ளே பிடிங்கிக்குவோம். நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நாங்கள் மாடித்தோட்டம் போட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் வெந்தயக்கீரை, சிறுகீரை, அரைக்கீரை, பாலக்கீரை எல்லாமே போட்டுக்கோங்க. ஒரு டைம் பிடுங்கினோம்னா ஒரு பொரியல், ஒரு கூட்டுக்கு வர மாதிரி எல்லா கீரையுமே ஒரு டப்பாலேயே நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். விலைக்கு கீரையே வாங்க மாட்டோம். அதே மாதிரி காய்கறி மோஸ்ட்லி காய்கறி எல்லாமே நாங்களே தோப்புக்குள்ளே போட்டுக்குவோம். இல்லாட்டி மாடித்தோட்டம் போட்டிருக்கோம், அதிலே நாங்கள் பயிரிட்டுக்குவோம். ஆர்கானிக்காக உணவு சாப்பிட்றோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.